அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவிட எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தினமும் பார்த்தீங்கன்னா ஒருவன் பால் சுமந்து வரும்போது ஆடு மேய்ப்பவன் ஒரு புதரன் மீது தவறி ஒரு குறிப்பிட்ட இடத்துல விழுவது வாடிக்கையாக அமைஞ்சிருக்குது. வழக்கம் போல பார்த்தீங்கன்னா பால் இழப்பால் கோபம் அடைந்திருக்கான். ஒரு நாள் புதர்களை அகற்ற முடிவு செய்திருக்கான். கோடாரியால் புதர்களை வெட்டிய போது பார்த்தீங்கன்னா ரத்தம் வழிந்த நிலையில் லிங்கம் ஒன்று அவனுடைய கண்ணுக்கு தென்பட்டிருக்குது. இதை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த மாடு மேய்ப்பனுவு அந்த பகுதியில் இருந்த மக்களிடம் தெரிவித்திருக்கானா. அவர்கள் மன்னருக்கு தகவலையும் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு கோவில் கட்ட அரசன் கட்டளையிட்டான். கோடாரியை பயன்படுத்தியதால லிங்கத்தில் ஏற்பட்ட தழும்புகள் இன்றுமே நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபடும் போது லிங்கத்தின் இந்த தழும்பலை பார்க்கலாங்க. இந்த கோவிலை பற்றி ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோடாரியால் வெட்டப்பட்ட தழும்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே இந்த ஆலயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா திருமேனியில் பார்க்க முடியுங்க. திருவள்ளூரிலிருந்தே பார்த்தீங்கன்னா அரக்கோணம் செல்லும் வழியில் தாங்க சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பாச்சூர் தங்கலி என் அம்மன் சமீத சசீஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடன் இணைந்த உபகோவிலாக இருக்குதுங்க. வசீஸ்வரர், பசுபதீஸ்வரர், பாச்சூரநாதர், உடையவர் என பல்வேறு பெயர்களால் இத்தல இறைவனை அழைக்கிறாங்க. அம்பா தங் காதலி பசுபதி நாயகின்னு, மோகடாம்பாள், பனைமுலை நாச்சியார்னு பெயர்களை கொண்டு திகழ்கிறாங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா தீர்த்தம் சோம தீர்த்தம்னு மங்கள தீர்த்தம் தலவிருஷமாக மூங்கிலும் அமைஞ்சிருக்குது. சோழ மன்னன் கரிகாலன் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை கட்டியதாக சொல்லப்படுதுங்க. தன் காதலி தேவியின் பெயரால இந்த இடமே பார்த்தீங்கன்னா தன் காதலி புறனும் அழைத்திருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மற்ற வரலாற்று பெயர்களாக மாயாபுரி, அபயபுரன்னு, மாணிக்கபுரினும் சோழபுரனும் சொல்லப்படுதுங்க. புராணத்தின்படி பார்த்தீங்கன்னா பண்டைய காலங்களில் இந்த பகுதி மூங்கில் மரங்களாக அடர்த்தியாக மூடப்பட்டு இருந்த நிலையில இருந்திருக்கு. தினமுமே பார்த்தீங்கன்னா பால் சுமந்து வரும்போது ஆடு மேய்ப்பவன் ஒரு புதர மீது தவறி ஒரே குறிப்பிட்ட இடத்துல விழுவது வாடிக்கையாக ஆயிருக்குது. வழக்கமாக பார்த்தீங்கன்னா பால் இழப்பால கோபம் அடைந்த அவனுமே ஒரு நாள் புதரை அகற்ற முடிவு செய்திருக்கான். கோடாரியால புதரை வெட்டிய போது பார்த்தீங்கன்னா ரத்தம் வழிந்த நிலையில அவனுடைய கண்ணுக்கு லிங்கம் ஒன்று கண்ணில தென்பட்டுருக்குதுங்க. இதை கண்டு பயந்து போன ஆடு மேய்ப்பவனுமே இதை பற்றி பார்த்தீங்கன்னா அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமும் போய் தெரிவிச்சிருக்கான். அவர்கள் மன்னருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு கோவில் கட்ட அரசனுமே கட்டளையிட்டிருக்காரு. கோடாரியை பயன்படுத்தியதால லிங்கத்தில் ஏற்பட்ட தழும்புகளை பார்த்தீங்கன்னா இன்றுமே இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று தரிசிக்கும் போது பார்க்கலாங்க. மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா லிங்கம் சற்று இடது பக்கமாக சாய்ந்தவாறு அமைஞ்சிருக்குது. லிங்கத்தின் மீது வடி இருப்பதால இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா மனித கைகளால் தொடப்படாமல் தான் பூஜை செய்யப்படுதுங்க. இங்குள்ள இறைவன் மூங்கில் காட்டில் காணப்பட்டதாக நம்பப்படுவதால் தான் அவருக்கு ஸ்ரீ பச்சூரநாதர் என்றும் இந்த இடம் திருப்பாச்சூர் என்று அழைக்கப்படுது. ஒரு முறை பார்த்தீங்கன்னா குறும்பன் என்ற உள்ளூர் தலைவன் இருந்திருக்கா. சோழ மன்னன் கரிகாலனுக்கு செலுத்த வேண்டிய வரியை செலுத்த தவறி இருக்கா. குறும்பன் காளிதேவியினுடைய தீவிர பக்தனாக இருந்திருக்கான். நிலுவை தொகையை மீட்பதற்காக மன்னனுமே தன் பதவிக்கு படையெடுத்து போது அரசனை அவனது படையுமே தோற்கடிக்க உதவும்படி காளிதேவியிடம் தலைவன் வேண்டிக் கொண்டானான். மன்னன் பார்த்தீங்கன்னா சிவபக்தனாக இருந்ததால சிவபெருமானிடம் உதவியாக வேண்டியிருக்கான். சிவபெருமானும் காளியை கட்டுப்படுத்த இங்கு கட்டவும் நந்தியை அனுப்பியிருக்காரு. நந்தி காளியை தோற்கடித்து அவளை தங்க சங்கிலியால கட்டி வைத்தாங்க. இந்த சம்பவத்தை எடுத்துரைக்கும் விதமும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் இன்றுமே காளி தேவியினுடைய கால்கள் கட்டப்பட்ட நிலையில தாங்க இருக்குது. இவர் சொர்ணகாளி என்ற பெயர்ல அழைக்கப்படுது. பௌர்ணமி தினங்களில் பார்த்தீங்கன்னா மாலை நேர பூஜைகள் இந்த கோவிலில் நடத்தப்படுது.
பார்வதி தேவியும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிவனை வழிபட்டதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அவளது தவத்தால தான் மகிழ்ந்த சிவபெருமானே அவளை தன் காதலி என அழைத்ததாகவும் நம்பப்படுது. வேதங்களை பார்த்தீங்கன்னா திருடியதாக கருதப்படுகின்ற அசுரர்களான மதுவும் கைடபரையும் கொன்றதன் மூலம்தான் தனக்கு ஏற்பட்ட பாவத்தை போக்கிக் கொள்ள மகாவிஷ்ணுவே இந்த கோவிலுக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டதாக சொல்லப்படுதுங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுடைய பாவங்களை போக்கியதால பெருமாள் வினை தீர்த்த ஈஸ்வரர் என்ற பெயரிலும் அழைக்கப்படுறாரு. சந்திரனுமே கௌசிக முனிவரும் இந்த கோவிலில் சிவபெருமானை வழிபட்டதாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் மட்டும் 11 விநாயகர் கொண்ட குழு ஒன்று அமைந்திருக்குது. ஏகாதச விநாயகர்னு ஏகாதசம்னா சமஸ்கிருதத்தில் 11 என்ற எண்ணிக்கைங்க. இவர்கள் கோவிலில் இருப்பது மற்றொரு தனித்திறப்புனே சொல்லலாங்க. திருமண ஒற்றுமைக்காக பக்தர்கள் வந்து தங்காதிரி தேவியிடம் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்வாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து தங்களுடைய திருமண திட்டங்களை இருக்கும் தடைகளை நீக்க பிரார்த்தனை செய்து செல்வாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா காலசந்தி பூஜைன்னு உச்சிக்கால பூஜை, சாயரச்ச பூஜை, அர்த்தஜாமி பூஜைன்னு 4 கால பூஜைகளும் நடத்தப்படுது. இந்த கோவிலில் தினமும் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் பழங்கள் 12 மணி வரையுமே, மாலை பார்த்தீங்கன்னா 4 மணி முதல் இரவு 8 மணி வரையுமே பக்தர்கள் தரிசனம் செய்ய நடை திறக்கப்படுது. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வழியாக வந்து அரக்கோணம் செல்லும் சாலையில் நீங்கள் திருவள்ளூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் ரயில் மரக்கத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து பஸ், ஷேர் ஆட்டோ மூலம் இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் வழிபட்டு செல்லலாங்க. இந்த தல இறைவனை வழிபடுவதன் மூலம் உங்கள் திருமணம் தொடர்பான எத்தனை விதமான தடைகளையும் நீக்கி விரைவில் திருமணம் நடக்க இத்தல இறைவனை வழிபட்டால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். ஈசனுடைய பேச்சை கேட்காம தன் தந்தை தட்சன் நடத்திய யாகத்தில் கலந்து கொள்ள சென்றதால சிவபெருமானின் சாபத்தால் பூலோகத்தில் பார்வதியாக பிறந்து பூஜை செய்த தலம்தான் இந்த திருப்பாச்சூர் கோவிலுங்க. சென்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டரில் திருவள்ளூர் பஸ் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. இத்தலம் மட்டும் பார்த்தீங்கன்னா 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி மூங்கல் காடாக இருந்த பகுதியில் லிங்கத்திற்கு மேலே புற்று வளர்ந்து மூடியிருக்குது. அந்த புற்று மீது தான் மேய்ச்சலுக்கு வந்த பசு தினந்தோறும் பார்த்தீங்கன்னா பால் சுரந்திருக்குது. இதை கண்ட இடையனுமே அங்குள்ள மன்னவனுக்கு தகவல் அளித்திருக்கான். இதை அறிந்த மன்னனும் பார்த்தீங்கன்னா அங்கு சென்று புற்றின் அடியில் லிங்கம் இருப்பதை கண்டு சதுர அடியில் ஆவுடையார் கோவிலில் எழுப்பியிருக்கான். மூங்கில் காட்டில் தோன்றியதால் சிவனுக்கு பார்த்தீங்கன்னா பாசூர் நாதர் என்ற பெயர் ஏற்பட்டிருக்குது. பாசூர்னா மூங்கில்னு அர்த்தங்க. மூங்கில் காட்டில் சுயம்புவாக தோன்றிய இடத்துல ஆலயம் இல்லதான் திருப்பாச்சூர் என்ற பெயரும் வந்திருக்குது. ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆதிசங்கரர் வட மாநிலத்தில் இருந்த காஞ்சி நகருக்கு யாத்திரை சென்று கொண்டிருந்தாராம். அப்பொழுது பார்த்தீங்கன்னா திருப்பாச்சூர் அருகே வரும்போது தான் மூங்கில் காட்டில் அருகில் வரும்போது உஷ்ண நிலையை கண்டு ஏதோ தீப்பற்றி எறிவது போல உணர்ந்திருக்காரு. பின்பு தன் ஞான திருஷ்டியால் மூங்கிலை வெட்டும்போது லிங்கத்தின் மேலே பார்த்தீங்கன்னா தழும்பு ஏற்பட்டு உள்ளதையும் இதனால் சாமி உஷ்ணமாக இருப்பதையும் தன்னுடைய ஞானத்தால் அறிந்திருக்காரு. பின்பு சுவாமியின் உஷ்ண நிலையை சாத்தம் அடையதான் கருவறையை வெளியே அர்த்த மண்டபத்தில் சுவாமியின் வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த யாந்திரங்களை ஸ்ரீ சக்கரமோ சிவபூஜை எந்திரமோ பிரதிஷ்டை செய்து சிவனை வழிபட தொடங்கியிருக்காரு. பின்பு பார்த்தீங்கன்னா சுவாமியினுடைய உஷ்ண நிலையை குறைந்ததுமே தனது யாத்திரையும் தொடர்ந்திருக்காரு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில தாங்க 3 நிலை ராஜகோபுரம் அமைஞ்சிருக்குது. கிழக்கு திசையில் ஒரு முகப்பு வாயிலும் இவ்வாலயம் விளங்குது. இவ்வாலயத்தில் பார்த்தீங்கன்னா 2 பிரகாரங்கள் இருக்குது. முதல் வெளி பிரகாரத்தை சுற்றி வரும்போது கிழக்கு சுற்றி பலிப்பீடமோ கொடிமரமோ அமைஞ்சிருக்குது. நந்தி மண்டபம் உள்ளே மேலும் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இரட்டை காளி சொர்ண காளின்னு தனி சன்னதி கிழக்கு நோக்கி அமைச்சிருக்காங்க. தெற்காக வெளிச்சுற்றில் பார்த்தீங்கன்னா உட்பிரகாரம் செல்ல வழி இருக்குது. 2வது பிரகாரத்தில் தான் மூலவர் வசீஸ்வரர் சன்னதியும் அமைச்சிருக்காங்க. இறைவி தங் காதலினும் அம்மன் சன்னதியும் தனித்தனி விமானங்களுடன்
கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்குதுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கோவில்களை தெரிஞ்சுக்கணுமா, மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.